Last few classes, we have been seeing the usage of be form of words am, is, are, as well as determiners. This, that, these, those. And along with that, where we need to use the words such as has and have. So all these three put together, we have few activities which are remaining to be completed from our end. So we will see the answers for them. And before we see every activity, we will recap every part that I explained. That is be form of words. Am, is, are. Am, is, areங்கிற be form of verbs நம்ம எப்போ உபயோகிப்போம்னு சொன்னேன். ஆம்ங்கிறது சப்ஜெக்ட் வந்து ஐயா இருக்கும் பொழுது நம்ம உபயோகிப்போம். நான் ஒரு நடிகர், ஐ ஆம் an actor. நான் ஒரு பாடகி, ஐ ஆம் a singer. என்னை பற்றியே நான் அறிமுகப்படுத்திக் கொள்ளும் பொழுது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் என்று சொல்கிறோம் ஆங்கிலத்தில். ஐ ஆம் a boy. நான் ஒரு பையன், நான் ஒரு பெண், I am a girl. Here, this word am denotes the state of a being. ஒரு நிலையை தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது இல்லையா? இஸ்ங்கிற வார்த்தையை எப்போ உபயோகிப்போம்? என்னுடைய சப்ஜெக்ட் ஆனது, அதாவது செயலை செய்யக்கூடிய நபரானவர் மூன்றாவது நபர். he, she, it. அவன், அவள், அது. இது போன்ற வார்த்தைகள் சப்ஜெக்டின் இடத்தில் இருந்தால் அந்த இடத்தில் இஸ்ங்கிற பி ஃபார்ம் ஆஃப் வேர்பை நம்ம உபயோகிப்போம். he is a cricket player. she is a dancer. it is a tiger. Right? So when we are introducing a third person, we use it for singular noun. Where do we use it? Not for plural form of nouns. We use it only when the subject is in the singular form, a singular noun. அப்படின்னா ஆறுங்கிற வார்த்தை எப்போ உபயோகிப்போம்? ஆறுங்கிற எழுத்து கிடையாது, ஆர் என்கின்ற வார்த்தை, ARE. என்னுடைய சப்ஜெக்ட் ஆனது ப்ளூரல் ஃபார்மில் இருக்கிறது, அல்லது சப்ஜெக்டின் இடத்தில் வி நாங்கள், யூ நீ அல்லது நீங்கள், தே அவர்கள், இந்த மூன்று வார்த்தைகளும் சப்ஜெக்டினுடைய இடத்தில் இருந்தால் நாம் ஆர் என்ற பி ஃபார்ம் ஆஃப் வேர்பை உபயோகிப்போம். I am a dancer. நான் என்னை பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். I am. So when I comes as a subject, I என்ற வார்த்தை சப்ஜெக்டினுடைய இடத்தில் இருந்தால் am என்கின்ற பி ஃபார்ம் ஆஃப் வேர்பை நாம் உபயோகிப்போம். அதுவே he, she, it இந்த மூன்று வார்த்தைகள் சப்ஜெக்டினுடைய இடத்தில் இருந்தால், அதாவது செயலை செய்யக்கூடிய நபர் இல்லையா, he, அப்பொழுது என்ன ஆகும்? என்னுடைய பி ஃபார்ம் வேர்ப் வந்து இஸ் என்று உபயோகிக்கப்படும். he is, she is, it is. அது ஒரு சிவப்பு நிற தொப்பி, அது ஒரு யானை. இங்க சப்ஜெக்ட் ஆனது ஒருமை வார்த்தை, அதாவது சிங்குலர் நவுனாக இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் நாம் இஸ் என்கின்ற பி ஃபார்ம் ஆஃப் வேர்பை உபயோகிப்போம். he is a cricket player. அவர் ஒரு கிரிக்கெட் வீரர். அதனால் இங்கு என்ற வார்த்தையும் சேர்க்கப்படுகிறது. ஒரு வீரர், ஒரு விளையாட்டு வீரர். He is a. When we use this word is and introducing a person, அந்த நபரை நீங்கள் அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் என்ன
இருக்கிறார் என்று நீங்கள் அறிமுகப்படுத்தும் பொழுது என்ற ஆர்டிக்கல், இந்த ங்கிற எழுத்து ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் ஆர்டிக்கல் என்று நாம் கூறுவோம். ஏ அண்ட் த இது மூன்றும் ஆர்டிகல்ஸில் வரக்கூடிய வார்த்தைகள். இது நீங்கள் பெரிய கிளாஸ் வரும் பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள். இப்போதைக்கு நீங்கள் இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். She is a dancer. It is a pink cap. இங்கு he, she, it இது மூன்று வார்த்தைகளும் சப்ஜெக்டில் இடத்தில் உள்ளன. he, she, it. he, she, it இது போன்ற வார்த்தைகள் சப்ஜெக்டினுடைய இடத்தில் இருந்தால் அதன் பின் தொடர்ந்து வரும் பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஆனது இஸ் என்று உபயோகிக்கப்படும். பிறகு அவர் என்ன என்று நாம் கூறுவோம். அவர் ஒரு கிரிக்கெட் வீரர், அவள் ஒரு நடனம் ஆடும் நபர், அது ஒரு பிங்க் நிறத்து தொப்பி, அது ஒரு பூனை. ஒரு பூனை, ஒரு என்ற வார்த்தையை கூறும் எழுத்து ஏ, அ என்ற சத்தம் அது கொடுக்கும். So these three are subjects. He, she, it is subject. When he, she, it is subject, we use be form of verb is. Okay. When subject is I, we use be form of verb am. Okay. What about be, you, they? நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள். அது போன்ற வார்த்தைகள் சப்ஜெக்டினுடைய இடத்தில் இருந்தால் ஆர் என்ற வார்த்தையை பி ஃபார்ம் ஆஃப் வேர்பாக உபயோகிப்போம். அடுத்தபடியாக பி, யூ, தே இது மூன்று வார்த்தைகளுக்கும் ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாமா? பி, யூ, தே நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள். We are writing homework. நாங்கள் ஹோம்வொர்க்கை எழுதி கொண்டு இருக்கிறோம். You are listening to music. நீ பாட்டு கேட்டுண்டு இருக்க. You are listening to music. They are practicing for final match. இறுதி போட்டிக்காக அவர்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். They are practicing for final match. You can write simple sentences. They are children. அவர்கள் குழந்தைகள். அவர்கள் மாணவர்கள். They are students. என்ன வேண்டுமானால் நீங்கள் எழுதலாம். be, you, they இது போன்ற வார்த்தைகள் சப்ஜெக்டினுடைய இடத்தில் இருந்தால்
பன்மை வார்த்தை என்று நாம் கூறலாம். plural form of subjects. Along with it, we will be using be form of verbs are. அதற்காக தான் அதை நீல வண்ணத்தில் நான் எழுதியிருக்கிறேன். ஸோ இந்த சின்ன வரைபடத்தை நீங்கள் புத்தகத்தில் எழுதி கொண்டால் உங்களுக்கு சுலபமாக ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும். புத்தகத்தில் யூனிட் 2 லீஷர் என்ற பாடத்தின் ஆக்டிவிட்டி 4 பதில்கள் பார்த்தால் சப்ஜெக்ட் ஆனது ஐ, ஹி ஒரு நபரினுடைய பெயர் அல்லது எனி ஃபார்ம் ஆஃப் ப்ளூரல் நவுன்ஸ் சப்ஜெக்டினுடைய இடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இது போன்ற வார்த்தைகளுக்கு நாம் ஒரு அர்த்தமுள்ள வாக்கியத்தை எழுதுவதற்காக கேள்வியானது கேட்கப்பட்டுள்ளது. ஸோ இதைதான் நான் இப்பொழுது எழுதியிருக்கிறேன். ஐ ஆம், ஹி, ஷி, இட், இஸ் என்ற பி ஃபார்ம் ஆஃப் வேர்பை உபயோகிப்போம். யூ, வி, தே, ஆர். இங்கு அதை பின்தொடர்ந்து வரக்கூடிய செயல் வார்த்தையானது தொடர் செயல் சொல், அதாவது தொடர் காலத்தில் நிகழ்காலத்தில் தொடர் வார்த்தையாக இருக்கக்கூடிய வேர்பானது எழுதப்பட்டுள்ளது. ஸ்விம்மிங், ஐ ஆம் டான்சிங், நான் இப்பொழுது நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறேன். தொடர் நிகழ்காலத்தில் எழுதப்பட்டுள்ள வாக்கியங்களை நாம் எழுத வேண்டும். ஐ ஆம் டான்சிங், த ஸ்டார்ஸ் ஆர் ட்விங்க்லிங் இன் த ஸ்கை, நட்சத்திரங்கள் வானத்தில் மின்று கொண்டு இருக்கின்றது. இதற்கான வாக்கியங்களை நாம் எழுதலாமா? ஐ என்ற வார்த்தை சப்ஜெக்டினுடைய இடத்தில் இருந்தால் நாம் என்ன எழுதுவோம்? ஐ ஆம். ஐ ஆம், ஐ இஸ்ஸோ ஐ ஆரோ நம்ம எழுத மாட்டோம். ஐ ஆம் ஐ ஆம் ரைட்டிங் அன் எஸ்ஸே, நான் ஒரு எஸ்ஸேயை எழுதி கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் ரைட்டிங் அ சாங், இல்லாட்டி ஐ ஆம் சிங்கிங் அ சாங், சிங்கிங்கிற வார்த்தையும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஐ ஆம், ஐ என்பது சப்ஜெக்ட், ஆம் என்பது ஒரு பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப், சிங்கிங் வேர்புடன் ஐஎன்ஜி சேர்க்கப்பட்டுள்ளது. ஐ ஆம் சிங்கிங் அ சாங். ஐ ஆம் கிளீனிங் த ரூம், இப்படி எழுதலாமா? ஐ ஆம் நான் அறையை சுத்தம் செய்து கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் கிளீனிங் த ரூம். ஐ ஆம் singing a song. I am cleaning the room. I am writing an essay.
ஏன் மேம் இங்க ஐ எம் பாலிஷிங் தேர் பூட்ஸ், நான் பூட்ஸை அவர்களுடைய பூட்ஸை பாலிஷ் போட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஐ எம் பாலிஷிங் தியர் பூட்ஸ் அப்படியும் எழுதலாம். டெஃபினெட்லி ரைட். ஐ எம் பாலிஷிங் தேர் பூட்ஸ், அவர்களுடைய காலணிகளை நான் பாலிஷ் போட்டுக்கொண்டு இருக்கிறேன். இன்னும் வேற என்ன வாக்கியம் இந்த ஐ ஆமில் எழுதலாம்? ஐ ஆம் பேட்டிங் நவ், நான் இப்பொழுது பந்தடித்துக் கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் பேட்டிங் நவ். இந்த 5 வாக்கியங்களும் நாம் ஐ ஆம், I followed by am, be form of verb, these 5 sentences can be written. But all you're having any other statement? The opening batsman is batting now. இந்த துவக்க பேட்ஸ்மேன் விளையாடிக்கொண்டு இப்பொழுது விளையாடிக்கொண்டு இருக்கிறார். இஸ் பேட்டிங் நவ். பேட் பிளஸ் ஐஎன்ஜி, பேட்டிங். அப்பொழுது என்னவாகும்? இன்னொரு டி ஆனது சேர்க்கப்படும். பிஏ டிடி ஐஎன்ஜி. The opening batsman is batting now. The opening batsman is batting now. Third one. He is, he என்ற வார்த்தை சப்ஜெக்டினுடைய இடத்தில் எழுதப்பட்டுள்ளது. he என்ற வார்த்தை தேர்ட் பர்சன் சிங்குலர். அவன், அவள், அது. இந்த 3 வார்த்தைகளும் சப்ஜெக்டினுடைய இடத்தில் இருந்தால் நாம் பி ஃபார்ம் ஆஃப் verb எதுவாக உபயோகிப்போம்? am என்ற வார்த்தையை தான் நாம் உபயோகிப்போம். He is writing in an essay. He is bathing in the river. He is bathing in the river. அவன் ஆற்றில் குளித்துக் கொண்டு இருக்கிறான். He is chasing a mouse. அவன் ஒரு எலியை துரத்தி கொண்டு இருக்கிறான். He is chasing a mouse. He is writing an essay. ஏன் இந்த இடத்துல an essayன்னு எழுதணும்? எஸ்ஏங்கிற வார்த்தை இ என்ற எழுத்தால ஆரம்பிக்கப்படுறது. இ என்ற எழுத்து ஒரு வவல், சத்தத்தை கொடுக்கக்கூடிய எழுத்து மற்றும் ஒரு வார்த்தை எஸ்ஏ. அதனால் an essay என்று நாம் எழுதுவோம். He is writing an essay. He is bathing in the river. He is polishing. Okay. He is cleaning the room. He என்பது subject. He is cleaning the room. அவன் அறையை சுத்தம் செய்து கொண்டு இருக்கிறான்.
இந்த 3 வாக்கியங்களையும் நான் he என்ற சப்ஜெக்டிற்கு எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது வாக்கியம் எழுத முடியும் என்று நினைத்தால் நீங்களும் எழுதலாம். உங்களால் முடிந்தால் நீங்கள் அந்த வாக்கியங்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ளலாம். So that I can share it to others that these sentences were written for so such and such words. Praveen is bathing in the river. You write that. I limit to one sentence because we are having quite few activities to be completed. Yeah, right. Praveen is singing a song. Praveen ஒரு பாட்டை பாடிக்கொண்டு இருக்கிறார். Praveen is writing an essay. இந்த வாக்கியத்தையும் நீங்கள் எழுதலாம். இப்பொழுது அடுத்ததாக வரக்கூடிய வார்த்தையானது சப்ஜெக்ட் நுழையத்தில் எழுதக்கூடிய வார்த்தையானது ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் நவுன்ஸ். அவர்கள், நட்சத்திரங்கள், தேன் பூச்சிகள். அடுத்ததாக 3வது நபர் சிங்குலர் ஃபார்மில் இருக்கக்கூடிய வார்த்தை தான் the cat, the monkey. We again is plural form of subject. First we'll complete singular form of noun. We'll write for the cat, the monkey. The cat is chasing a mouse. Cat is chasing a mouse. சப்ஜெக்ட் ஆனது the cat என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதுவும் singular form of noun in subject place. One more subject we are having in a singular form. It is the monkey. குரங்கு. The monkey is swinging in the room. The monkey is swinging in the sky. The monkey is swinging in the right. The monkey is swinging in the room. இந்த குரங்கானது அந்த அறையில் தொங்கிக் கொண்டு ஊஞ்சலாடி கொண்டு இருக்கிறது. Next we are having plural form of subjects. The stars, the bees, we. The stars are twinkling in the sky. நட்சத்திரங்கள் வானத்தில் ஜொலிக்கின்றன.
Stars are twinkling in the sky. Stars are twinkling in the sky. Twinklingனா நட்சத்திரங்கள் எப்படி ஜொலிக்கும் அது மாதிரி ஜொலிக்கிறது தான் twinkling அப்படின்னு சொல்லுது. The bees are gathering nectar. தேனை சேகரித்துக் கொண்டு இருக்கிறது. The bees are அமிர்தத்தை சேகரித்துக் கொண்டு இருக்கிறது. The bees are gathering nectar. We are singing now. நாங்கள் இப்பொழுது பாடிக்கொண்டு இருக்கிறோம். We are cleaning the room. நாங்கள் ரூமை சுத்தம் செய்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள். We again is the plural form of the subject. We are we have completed activity 4. It is all about usage of be form of verbs am, is, are. Shall we solve a small quiz pertaining to this am, is, are? ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். நம்மளால இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் am, is, areங்கிற வார்த்தைகளை நிரப்பி எழுத முடியுதான்னு நம்ம பார்க்கலாமா? Just a moment, I will share the screen. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். I am happy. நான் என்பது சப்ஜெக்டினுடைய இடத்தில் இருக்கிறது. அவனுக்கு தாகமாக இருக்கிறது. he என்ற வார்த்தை சப்ஜெக்டினுடைய இடத்தில் இருந்தால் be form of verb எதுவாக உபயோகிப்போம்? Can someone try and let me know the answer? உங்களில் யாருக்காவது பதில் தெரிந்தால் நீங்கள் சொல்ல முடியுமா? அவனுக்கு தாகமாக இருக்கிறது. He is thirsty. அவனுக்கு he is.
அவள் கோபமாக இருக்கிறாள். She again is third person singular. She is angry. அது சோகமாக இருக்கிறது. அது he, she, it இந்த மூன்று வார்த்தைகளும் சப்ஜெக்டினுடைய இடத்தில் இருந்தால் be form of verb நாம் is தான் உபயோகிப்போம். It is sad. அது சோகமாக இருக்கிறது. We are cold, we am cold, we is cold. எங்களுக்கு குளிராக இருக்கிறது. We are feeling cold. They are feeling hot. They are hot. அவர்கள் பன்மை வார்த்தை சப்ஜெக்டினுடைய இடத்தில் இருக்கிறது. அவளுக்கு ரொம்ப ஓய்வாக இருக்கிறது. She is tired. அவளுக்கு she is. அவர்கள் கோபத்துடன் இருக்கிறார்கள். They are angry. அவர்கள் என்ற வார்த்தை சப்ஜெக்டினுடைய இடத்தில் இருக்கிறது. He dash nervous. அவன் பதட்டத்துடன் இருக்கிறான். He is nervous. He am nervous. He are nervous. என்ன சொல்லுவோம்? He is nervous. One last question we'll see. She dash brave. She is brave. அவர்கள் தைரியசாலிகள். They are brave. They என்ற வார்த்தை சப்ஜெக்டினுடைய இடத்தில் இருக்கிறது. அதனால் are என்ற be form of verb-ஐ நாம் உபயோகிப்போம். எங்களுக்கு பயமாக இருக்கிறது. We are scared. நாங்கள் எங்களுக்கு. So இந்த quiz ஆனது am is are be form of verb என்பது புரிந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்தபடியாக நாம் இன்னொரு டாபிக்கை பார்க்கலாம். யூனிட் 2 ஆக்டிவிட்டி 4 அதற்கான பதில்களை நாம் இப்பொழுது எழுதினோம். அதே போல் ஆக்டிவிட்டி 5 தொடர் நிகழ்காலத்தில் எழுதக்கூடிய வாக்கியங்களை நாம் எழுத வேண்டும். தொடர் நிகழ்காலம் என்றால் என்ன? ஒரு செயலானது தற்சமயம் நடந்து கொண்டே இருக்கின்றது என்று நாம் சொன்னால் அதை தொடர் நிகழ்காலம் என்று கூறலாம் இல்லையா? I am watching TV now. I am listening to English class. நான் ஆங்கில கிளாஸை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். They are playing in the ground. இந்த வாக்கியத்தை நாம் ஆங்கிலத்தில் கூறும் பொழுது ஒரு செயலானது தற்சமயம் நடந்து கொண்டே இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம் இல்லையா? So how the sentence format is in sentence structure would be like this. Subject, S is for subject, plus verb, is or are. Is or are என்ற be form of verb எழுதப்பட்டிருந்தால் ஒரு செயலானது தற்பொழுது தற்சமயம் நடந்து கொண்டே இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்வோம். He is, she are, she is, they are. பின்தொடர்ந்து verb write plus ing writing. வாக்கியமானது இந்த ஃபார்மேட்டில் எழுதப்பட வேண்டும். தொடர் நிகழ்காலத்தில் எழுதப்படக்கூடிய வாக்கியமானது இப்படி இருக்கும். ஸோ இங்க என்ன கொஸ்டின் கொடுக்கப்பட்டிருக்குன்னா write 5 sentences using the correct verb form carry, ring, swim, make, weave, enjoy. Shall we see 5 sentences for these words? Carry plus ing, carrying, carrying. Ringing,
RING plus ING. அடித்துக்கொண்டே இருக்கிறது. மணி அடித்துக்கொண்டே இருக்கிறது. First, shall we see sentence for carry? They are carrying vegetables from the market. அவர்கள் காய்கறிகளை மார்க்கெட்டிலிருந்து தூக்கி கொண்டு வருகிறார்கள். They are carrying vegetables from the market. They are carrying. இங்க நாம் பார்க்க வேண்டியது 3 விஷயம். சப்ஜெக்டினுடைய இடத்தில் தேயான வார்த்தை உபயோகிக்கப்பட்டது. அவர்கள் அவர்கள் என்ற வார்த்தை அந்த சப்ஜெக்டில் எழுதப்பட்டிருந்தால் பி ஃபார்ம் ஆஃப் verb ஆனது என்னவாக இருக்கும்? ஆர் இல்லையா? பி யூ தே இந்த 3 வார்த்தைகளும் சப்ஜெக்டினுடைய இடத்தில் இருந்தால் பி ஃபார்ம் ஆஃப் verb ஆனது ஆர் ஏஆர்இ என்பதை நாம் உபயோகிப்போம். அதை பின்தொடர்ந்து செயல் சொல்லானது நிகழ்காலத்தில், அதாவது தொடர் நிகழ்காலத்தில் இருக்கிறது என்றால் எப்படி எழுதுவோம்? verb plus ing. they are carrying. carry என்ற வார்த்தையானது கொடுக்கப்பட்டுள்ளது. அதனுடன் ing சேர்த்தால் என்னவாகும்? carrying. CARRYING. they are carrying vegetables from the market. இது முதல் வாக்கியம். இரண்டாவதாக swim. The children are swimming in the river. குழந்தைகள் ஆற்றில் நீஞ்சி கொண்டு இருக்கிறார்கள். The children என்ற வார்த்தை, அதாவது இந்த சப்ஜெக்ட் ஆனது பன்மை வார்த்தை. அதனால் பி ஃபார்ம் ஆஃப் verb என்ன உபயோகிக்கப்படும்? ஆர் ஏஆர்இ. Plural form of subject will always be accompanied by B form of verb are. The children are swimming in the river. The next word which was given, ring. I'm sorry, I missed the word ring. His phone, அவனுடைய போன் ஆனது அடித்துக்கொண்டே இருந்தது. His phone was ringing. அல்லது நிகழ்காலத்தில், தொடர் நிகழ்காலத்தில் எழுதப்பட வேண்டும் இல்லையா? His phone is ringing continuously. தொடர்ச்சியாக அடித்துக்கொண்டே இருக்கிறது. His phone is ringing continuously. 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 They are carrying vegetables from the market. The children are swimming in the river, or swimming in the pool, swimming in the pond. You can write anything. This phone is ringing continuously from past 1 hour. கடந்த 1 மணி நேரமாக அவனுடைய கைபேசியானது அடித்துக்கொண்டே இருக்கிறது. இஸ் ரிங்கிங், அவனுடைய கைபேசி. It is a singular form of subject. Singular subject will always be accompanied with B form of verb is. In continuous form, it is verb plus ing. தற்சமயம் செயலானது நடந்து கொண்டே இருக்கிறது என்ற பொழுது he, she, it என்ற சப்ஜெக்ட்களை நாம் எழுதுவோம் என்றால் he is plus verb plus ing ஆனது எழுதப்படும். carry, ring, swim இந்த 3க்கும் வாக்கியங்களை எழுதியிருக்கிறோம். make, view, enjoy.
The chef is baking a cake. The tailor is weaving a sweater. The ஸ்வெட்டரை அந்த தையல்காரர் தைத்து கொண்டு இருக்கிறார். Tailor is weaving a sweater. Enjoy. Children. Subject ஆனது பன்மை வார்த்தை the children. The children are enjoying summer holidays. கோடை நாள் விடுமுறையை குழந்தைகள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். சந்தோஷமாக அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். Are enjoying summer holidays happily. And subject is singular noun or third person or name of a person. We use is. When the subject is I, we form of verb is am. When subject is plural form of noun, we use are. Okay. So activity 4 and 5 from unit 2, answers were discussed and we had solved a quiz also pertaining to this. ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம். Any doubts to anyone? You may please ask me. Okay. Thinking that there are no doubts, I shall end my session here. Thank you, friends. நன்றி, வணக்கம்.